இதெல்லாம் ஆழ்ந்த கண்ணீர், இதெல்லாம் சந்தோஷமா பெருசா கொண்டாடணும். இதை ஒரு தரம் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமா இதெல்லாம் என்ன நீங்க இவ்வளவு அன்பை சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. இவ்வளவு எங்களுக்கு அன்பு இதான் அன்பு. எனக்கு இது தெரியுது, எல்லாரையும் பார்க்க தெரியுது எங்களுக்கு. நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்களா, சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி நெல்லியல் டவுன்ல நிக்கிறோம். சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி விக்னேஸ்வரா ஸ்கூல் அடிக்க தான் போறோம். எத்தனாவது பர்த்டே இது? 47 வயசாச்சு. எதிர்பார்த்து நீங்களா? எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். அடுத்து என்ன பிரச்சனை, எங்களுக்கு அண்ணா சின்ன வயசுல இருந்து 14 வயசுல இருந்து நல்லா கஷ்டப்பட்டு எங்களை பார்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் இப்போ கலையரசன் தம்பின்ற அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டுருக்கு. அதால் நாங்கள் வரைக்கும் இது செய்கிற சின்னந்தான். அப்படின்னா எங்களால் என்ற மருமக்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவங்க என்னோட இருக்கான் 2 மருமக்கள், 2 மருமகன்கள் எல்லாரும் தான். அப்படி அவங்கள இது இல்லாடிக்கு நான் இந்த அளவுக்கு கொன்ற மாட்டேன். அதை செய்யவும் முடியாது என்னால். ஏண்டா அவங்களாம் என்ற உயிர் மூச்சண்டவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இதை செய்யணும்ன்ற ஒரு இதில் இந்த அளவுக்கு இது குறைஞ்சபட்சம் கம்மி தானே. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை கிராண்டாலும் சிறப்பாகவும் செய்யணும்ன்ற ஒரு அவங்கள்ட்ட வேண்டுவதாலும் இது நான் என்னத்துக்கு நான் தான் முன்னுக்கு செய்கிறேன் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும். அதனால் இது செய்யறது சும்மா ஒரு இதுமா. இது அப்படி கிராண்டா செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு வீடு கொடுக்கல. அது காசு பண்ண முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். ஏன்னா 14 வயசுல இருந்து எங்களை இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு இந்த நிலையில இருக்கமாண்டா அதுக்கு காரணம் எனக்கு எல்லாமே அவன் தான். இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு நீங்கள் சொந்த செவிச்சாட்டி இவ்வளவு அன்பை செவிச்சிருக்கீங்க, இவ்வளவு சொந்தத்தை அது சொல்றாக்கு இல்லை 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 இல்லைன்னு சொல்றாக்கு இல்லை இல்லை பேரன் அப்போ பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்து என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி நெல்லியல் டவுனில் நிற்கிறோம். சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி விக்னேஸ்வரா ஸ்கூல் அடிக்க தான் போகிறோம். ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் வந்து சொல்கிற அளவுக்கு காட்டுறாங்க. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே சரி, இனிமே பின்னுக்கு வா. நான் லியா சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் தந்திருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு நெருக்கமானாங்க. யார் தந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்க? தம்பி மாதிரி மக்கள் வந்துருப்பேன். அவங்க இருந்து வரையில தம்பி மாதிரி மக்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ச் வந்திருக்கேன். பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கு. இன்னொரு கிஃப்ட் வந்து கதையை ஓப்பன் பண்ணிட்டேன்.
சார் ஆமாம் யார் தந்திருப்பாங்க கெஸ் பண்ணுறீங்க? தம்பி மருமகள் அந்த மருமகள் உண்டு. மருமகளுக்கு என்ன பேர்? நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. அவங்ககிட்ட இருந்து வரையில வேற அவங்க அந்த வண்டியாக இருக்கு. வழியில இருந்து வந்திருக்கு. சுயி உண்டு. ஆ சுயி சுஜி. அவங்ககிட்ட இருந்து வரையில வேற உங்களுக்கு உருளை ஆக்கள் இல்லையா? நெருக்கமான ஆக்கள் தான் வந்திருக்கு. அப்படி வேற எத்தனாவது பார்த்து இது? 47 47 வயசாச்சு. என்ன எதிர்பார்த்து நீங்களா? எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். இந்த மணிக்கூடும் இது சரவும் உங்களோட மருமகள்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி யாரா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. நிக்சனா நிக்சனா இல்லை, உங்களுக்கு கிணக்க மருமகள் இருக்கு போல. மருமகள் காவேரி அவங்க செஞ்சிருக்காங்க. இது அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? ஆசைப்படுறீங்க? இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு, வரேன் தெரியலாமா? இன்னொரு கிஃப்ட் இது ஓப்பன் பண்ணிட்டேன். பூச்சாடியும் பசும் வந்திருக்கேன். நான் இன்னொன்று இருக்கு, இதையும் ஓப்பன் பண்ணிருக்கேன். சாக்லேட் வந்து இதாரு தந்துருப்பாங்கன்னு கெஸ் பண்றீங்க? இதா தந்துருப்பாங்க. இல்லை, அவங்ககிட்ட இருந்து இது வரையில. உங்களுக்கு கணக்க சொந்தங்கள் இருக்கு. அதான் வேற யாரா இருக்கும்? தெரியல. இது உங்களோட மருமகள்லாம் தந்திருக்கு. இன்னொரு மருமகள் வேற யார்? நிக்சனா இல்ல, தனோயா. அவங்க தான் தந்திருக்காங்க. அவங்களும் இராயசு இன்பாண்டு அவங்களும் தான் இது தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்றேன். அடுத்த மருமகள் சுஜியும் சஞ்சயும் தந்திருக்காங்க. இதுதான் சேர்த்து நன்றிதான். அப்போ 47 என்ன 47 வயசாச்சு. ஆனால் அப்படி தெரியல பார்க்க. கொஞ்சம் வயசு கொஞ்சம் இளமையாக தான் இருக்கு, யங்காக தான் இருக்கிறீங்க. இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன வந்து டிஷர்ட், என்ன டிஷர்ட் எல்லாம் அப்போ போடுவீங்க? என்ன என்ன இருக்கு? இதே பேர்
அங்கே பார்ப்போம். இல்லை இல்லை என்ன ஒன்று இருக்கான். இதே பார்த்து இதை ஓப்பன் பண்ணக்கூட யாராக இருக்கும் இந்த பிரேம் தம்பி தம்பி தம்பி. என்ன பேர் தம்பி? எலி. இல்லை பாப்போம்மா யாராக இருக்குங்களா. தம்பி தம்பியை நான் கூப்பிடுறேன். உங்க பேர் என்ன? நல்லா இருக்கேன். இது உங்களோட மேரமா பேரை நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். கிபிஷன். கிபிஷனும் அடுத்தது மருமகனும் இது ரூபனும் நிறுத்தியாகவும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க? அது சொல்றாக்கு இல்லை 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 இல்லைன்னு சொல்றாக்கு இல்லை இல்லை பேரன் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்து என்ன. அடுத்து என்ன லாஸ்ட் கிஃப்ட் ஒன்று இருக்கு. இன்னொன்று இதை அடுத்து வந்துருப்பாங்க கெஸ் பண்ணுறீங்க. இன்னொன்று இருக்கான். என்ன இதையும் ஓப்பன் பண்ணிப்பேன். வாட்ச் வந்திருக்கேன். பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கு. என்ன இருக்கு இது ஓப்பன். யாரா இருக்கும் இது? இந்த பிரேமில் ஆகிட்ட ஃபோட்டோ வலிச்சில் இருக்கலாம். யாரா இருக்கு? எல்லாரும் வந்துட்டீங்கன்னா இப்போ சர்ப்ரைஸ் பண்ணாதாக்கட்ட வேற சொல்லுங்க. தம்பி தம்பி எல்லாம் தம்பி தான் இருந்தது. ராமா அதே அப்படியா? இதுவும் வந்து பிரேமும் வாட்சும் வந்து உங்களோட கபில் நான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த தம்பி ஃபேமிலி இவங்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண. இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றாங்க இல்லை இல்லைன்னு சொல்றாங்க இல்லை ஒன்றும் இல்லை. அது நிறைய அன்பு இருக்கேன். இப்படி உங்களுக்கு 47வது வயசு படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்து நீங்களும்? இல்லை எதிர்பார்க்கல. சந்தோஷமே. இப்படியே சந்தோஷமா இருந்தா சரி. வரேன். அண்ணா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். கேட்போம் என்னன்னு ஆசைப்படுறார். இல்லை வாங்க. சரி சொல்லுங்க. அண்ணா நீ எதுவுமே கவலைப்படாது. நாங்கள் என்ன வச்சுருந்தா 3 வருஷமாக எங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே கேக் வெட்டி நாங்கள் எங்களுக்குள்ளேயே பண்ணி கொண்டிருப்போம். அப்போ என்ன மருமகள் கேட்பாங்கள் கலாமாக செய்யலைன்ட்டு. அப்போ நான் சொல்லுவேன் அவர் 2க்கு வீடு கட்டி உள்ளே ஒரு செட்டில் ஆகி வரோம் 2 செய்வோம்னு பார்த்தேன். அப்போ இப்போ தான் அவருக்கு அது சரியான இது அமைஞ்சிருக்கு. அப்போ நாங்கள் அதால் நாங்கள் இன்றைக்கு வந்து திடீரென்று 2 நாளுக்குள்ளே எடுத்த முடிவு தான் இது. எல்லாத்தையும் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. எங்களுக்கு 5ஆம் தேதி 8ஆம் தேதி கிராண்டாக செய்கிறன்ற ஐடியாலாம் 3 வருஷமாக எதிர்பார்த்துருந்து எங்களுக்கு அந்த இது வாய்ப்பு இப்போ கிடைச்சது. அதை சரியான ஞாயிற்றுக்கிழமை இல்லை சண்டேண்டோடையா அதுக்குரிய இதுவும் செய்யலாம் போயிடுச்சு. அடுத்து என்ன பிரச்சனை, எங்களுக்கு அண்ணா சின்ன வயசுலேருந்தே 14 வயசுலேருந்து நல்லா கஷ்டப்பட்டு எங்களை பார்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ கலையரசன் தம்பின்ற அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டுருக்கு. அதால் நாங்கள் அவருக்கு இது செய்கிற சின்னம் தான். அப்படின்னு எங்களால் இந்த மருமக்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவங்க என்னோட இருக்கான் 2 மருமக்கள் 2 மருமகன்கள் எல்லோரும் தான். அப்படி அவங்கள இது இல்லாட்டிக்கு நான் இந்த அளவுக்கு கொன்ற மாட்டேன். அதை செய்யவும் முடியாது என்னால். ஏன்டா அவங்களாம் என்ற உயிர் மூச்சண்டவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இதை செய்யணும்ன்ற ஒரு இதில் இந்த அளவுக்கு இது குறைஞ்சபட்சம் கம்மி தானே. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை கிராண்டாகவும் சிறப்பாகவும் செய்யணும்ன்ற ஒரு அவங்கள்ட்ட வேண்டுவதாலும் இது நான் என்னத்துக்கு நான் தான் முன்னுக்கு நின்று செய்கிறேன் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும். அதனால் இது செய்யறது சும்மா ஒரு இதுமா
இது இப்படி கிராண்டா செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களே அதுக்கு வீடு கொடுக்கல. அது காசு பணம் முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். ஏன்னா 14 வயசுல இருந்து எங்களை இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு இந்த நிலையில இருக்கமாண்டா அதுக்கு காரணம் அண்ணா எனக்கு எல்லாமே அவன் தான். இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு நீங்கள் சொந்த சேமிக்காட்டி இவ்வளவு அன்பை சேமிச்சிருக்கீங்க, இவ்வளவு சொந்தத்தை சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஆனந்த கண்ணீர், இதெல்லாம் சந்தோஷமா பெருசா கொண்டாடணும். இதை ஒரு தரம் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இதெல்லாம் என்ன நீங்க இவ்வளவு அன்பை சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. இவ்வளவு எங்களுக்கு அன்பு இதான் அன்பு எனக்கு இது தெரியுது, எல்லாரையும் பார்க்க தெரியுது எங்களுக்கு. எல்லாரும் இப்படியோ ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கும். அது எப்பயுமே அது நிலைச்சிருக்கேன். அன்பு உங்களுக்கு காசு வேணா முக்கியம் இல்லை, இதான் முக்கியம் எனக்கு. இதெல்லாம் முக்கியம், சொந்தம் சொந்தம் தான் முக்கியம். ஈடு காணா காசுக்கு ஈடு இல்லை இவ்வளவு. பாட்டை போட்டு சுத்து ஆட்டமா கொண்டு வந்து சும்மா விட்டுக்கிறேன். கொஞ்சத்தால போடுறோம் சந்தோஷமா கொண்டாடுறோம். எல்லாரும் சந்தோஷம் பலவரச எதிர்பார்ப்பு அது திடீரென்று செய்யும் போது எமோஷனல் ஆகும் இல்லையா? சொல்லி பயங்கர கஷ்டப்பட்டாரு. இதை நாங்கள் இந்த சர்ப்ரைஸ இதன்றதுக்கே பயங்கர இருக்கு. ஒரு 4:30-5 மணி வரைக்குமே பாதுகாத்தது பெரிய விஷயம். இவ்வளவு மண்டே போட்டு குழப்பி இரவா கதைச்சி பேருந்து தம்பியோட பிராமணோட கூப்பிட்டு கதைச்சி இப்படித்தான் செய்வோம், நாங்க இப்படி செய்வோம். இதை இத்தனைக்கும் எங்களுடைய அம்மாவுக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லி தான் எல்லாரும் நம்ப வச்சோம். அது இந்த செப்பனுக்குள்ள கொஞ்சம் மாறினா அது நாங்க தெரியாது. திடீரென்னு செய்யணும், சர்ப்ரைஸாயும் இருக்கணும், ஆனா சந்தோஷமாயும் இருக்கும். ஏன்டா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் தங்கச்சி விட்டா நாங்க பிறந்த நாள் பர்த்டே கொண்டாடுவோம், கூட அம்மா வீட்டை கொண்டாடுவோம். தங்கச்சி விட்டா ஃபுல்லா எல்லாரும் என் மருமகளோ எல்லாருக்குமே அங்கதான் நினைச்ச உடனே என்ன செய்யணுமா உடனே அவங்க என் மருமகள்லாம் முடிவு எடுக்கிறாள். எவ்வளவு முடிவு எடுத்தாதான் நாங்க அவள்லாம் சொல்லுவாள் என்ன செய்யணும்ன்றே கண்டா அது நடந்தே ஆகும். அது எந்த தலைவிகளாக இருந்தாலும் அதை செய்வோம். அப்ப என்ன விஷயம்டா இங்க நாங்கள் இது புதுசா வீடு கட்டணும்னு இங்க ஒரு செய்யணும் கனகால ஆசைகள் எங்களுக்கு அது நிறைய இருந்தது. அதால இந்த கதை சந்தர்ப்ப சூழ்நிலையால மாறி அடுத்த மாதிரி என்ன பெருசா ஆனா பெருசு முக்கியம் இல்லை, இந்த அன்பு தான் முக்கியம். சண்டே என்ற வழியால் கொஞ்சம் எங்களுக்கு இதாக ஏன்னா சனிக்கிழமை முடிவெடுத்தாங்க 5ஆம் தேதி என்று தம்பி சொன்னது, நாங்க 8ஆம் தேதி என்றது. அப்ப நாங்க டேட்டை மாற விட்டுட்டோமோன்ற ஒரு கன்ஃபியூஷன். எல்லாம் என்னோட சண்டை 20 ரூபா 12 மணி வரைக்கும் போன் காய்ச்சினாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தடவை ஒரு கதை காய்ச்சி இதை எப்படி செய்யற அப்படி கொண்டாடுறாண்டு. ஏன்னா முடிவெடுத்துட்டோம், அதை செய்துதான் ஆகணும். அதெல்லாம் செய்யாம விடவும் கூடாண்டு ஒரு இதுல இருந்தேன். அதால இந்த அளவுக்கு கொண்டு வந்த இதே பெரிய விஷயம். இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மருமகள் இல்லாட்டிக்கு இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஆனா என்னோட ஆசையை அவங்களுக்கு நிறைவேற்றிட்டாங்க. அதான் எனக்கு அவங்ககிட்ட சொத்து. என் மருமக்கள்லாம் எனக்கு எப்பயுமே சொத்து. என் ஒய்ஃபோ என் புள்ளையோ மற்ற எல்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு என் மருமக்கள்லாம் 2 கண். எனக்கு அவங்க ஒன்று குறைஞ்சாலும் எனக்கு ஒரு கண் தெரியாது மாதிரி. இதெல்லாம் ஒரு சந்தோஷமா கொண்டாடுற விஷயம். இதெல்லாம் சந்தோஷமா எங்களுக்கே புள்ளரிக்குது. அப்படி நான் சின்னல இருந்து அப்படி வந்துட்டோம். அவங்க எந்த சொல்லி தட்ட மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டாலும் நான் நிறைவேற்றி வைக்காம இது வரைக்கும் விட்டதில்லை. இனிமேயும் அப்படி செய்வேன் நினைக்கிறேன். இப்படியே ஒற்றுமையா இருந்தா சரி, சந்தோஷம் எங்களுக்கு ஆசையா இருக்கு. சரி கேக் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, இந்த கேக் வந்து உங்களோட மருமகன் நாங்க கூப்பிட்டு அழைச்சதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு இது செய்து வந்தது பெரிய உதவி. இப்ப இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள சொல்லி அந்த டைம் நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இது செய்து வந்தது பெரிய ஒரு உண்மையா வரவேற்கத்தக்க விஷயம். உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் எல்லாருமே. எங்களோட மருமெல்லாம் நமக்கு முழு இது ஏன்னா அவள் இல்லாட்டிக்கு எங்களோட குடும்பத்துல இப்ப ஆணிவர் மாதிரி அவள் தான். அவங்க என்ன பயங்கரமா கஷ்டப்படுது உங்களோட சேர்ந்து மாமாண்ட இதை விட்டு போற
ஃப்ரெண்ட் இல்லை அப்படி ஒரு இதுல இருக்கிறோம் அப்படி அந்த இப்படி செய்வோம் அந்த அதுக்கு நான் எல்லாத்துக்கும் ஒன்று அவ்வளோத்துக்கும் ஒன்றா இப்படி செய்வோம்டா சரிடா இதான் இதான்னு சொல்லி ஒன்றுமே இது வரைக்கும் அந்த தன் ஏச்சு அப்படி இருக்கு மாமான்னு இதுண்டா அப்படி ஒன்றும் இல்லை தன்னும் கொஞ்சம் இதாண்டு இப்படி செய்வோம் நம்ம சரிண்டா ஒன்றுதான் அதுக்கு ஒரு மாற்றம் ஒன்றுமே இல்லை எல்லாரும் அது சித்தப்பா எல்லாரும் ஒரு தரம் நாங்கள் சொன்னா இப்போ நாங்கள் சின்ன வயசுல அதன் இல்லை தம்பி சொல்றாங்க ஓகே இதான் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே ஆள் பயங்கரமா கஷ்டப்பட்டது இந்த கொஞ்சம் ஒரு இதுக்கு இல்லை அது எல்லாத்துக்கும் எல்லாம் சரி எல்லாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை இவன் இப்படி கொஞ்சம் காசு அப்படி அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி ஓகே எல்லாம் சரி ஒன்றும் சரி கொண்டு அந்த ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து செய்யணும்னு ஒரு வெற்றி ஒரு ஆர்வத்துல செய்ததே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னுமே என்னன்னு சொல்ல அந்த சந்தோஷத்தை சொல்லவே இல்லை அப்படி ஒரு சந்தோஷமா இருக்காங்க இப்போ நீங்க வேற வரைக்கும் அது என்ன செய்வோம் கேட்க விட்ட வந்துட்டு என்ன வேற சொல்லி அதை கேட்ட ரெண்டு ஒரு மாதிரி செஞ்சாச்சு இது பெரிய சந்தோஷம் இது எனக்கே சந்தோஷமா தான் இருக்க முடியாது குடும்பங்கள் ஒற்றுமையை பார்க்க எனக்கு பொறாமையா தான் இருக்கு என்னோட இது என்னண்டா என்ற மருமக்கள் என்ற சகோதரங்கள் எல்லாருமே அண்ணா தங்கச்சின்ற புள்ளிகள் எல்லாமே ஒன்றுக்குள்ள எங்கட கட்டுக்கோப்புக்குள்ள எங்க கைக்குள்ளே இருக்கும் நாங்க கண்காட்டினா அவங்க வேறு செய்யற மாதிரி இருக்கணும் அப்படி எல்லாரையும் ஒருத்தர் பிரிச்சு என்னண்டா இப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் மனசளவில் நாங்கள் கொஞ்சம் விரக்தியை காட்டினா தடுத்தவை ஒரு பேசிட்டோம்டா வளர்ந்த உள்ளியல் அதோட கொஞ்சம் மனசு சுட்டுட்டா எங்களோட குடும்பம் உடைஞ்சிடும் அப்படி கூட்டியே நான் விடக்கூடாண்டாக்காண்டி இதை கட்டி காப்பாத்துறதுக்கு பயங்கர போராட்டம் செய்து கொண்டு இருக்கேன் அதால நான் அவங்க எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஓகே தான் அதே மாதிரி நான் இது நல்லது இது கெட்டதுன்னு சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க யாராக இருந்தாலும் தங்கச்சி விட்டா ஃபுல் மீட்டிங் போடுவோம் உடனே ஏதாவது சிக்கலாம் உடனே எல்லாருக்கும் ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடித்தா தங்கச்சி விட்ட வந்துட்டாங்கடா எல்லாருக்கும் கூடி டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்படித்தான் பிரச்சனை இப்படி செய்யணும் இப்படி போகணுமெண்டா அவங்களும் தங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுவாங்க நான் எந்த இதுதான் பெருசு இல்லை இப்படித்தான் செய்யணுமென்ற அந்த ஆர்குமெண்ட்டுக்கு இடமே இல்லை ஏன்டா இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுகளோ அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு முக்கால்வாசி சரியாக இருக்கலாம் அதில் புல சரியை நான் திருத்தி கொள்வேனே தவிர மற்றும் அவங்க சொன்னதுக்கு எதிர்ப்பு சொல்லுவோ எதிர்த்து காய்க்கவோ நாளைக்கு அவங்க வந்து நினைக்கக்கூடாது இல்லை மாமா இப்படி நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சொல்ல மாமா எதிர்ப்பாக காய்ச்சிட்டாரு அப்படி வந்துட்டு மனசுக்குள்ளே நோவக்கூடாது அவங்க சிறிதளவு மனதுக்குள்ளே நோவக்கூடாதுன்றதை நான் யோசிச்சு கதைக்கிறேன் எந்த பிள்ளைகள் எப்பவுமே கஷ்டமும் படக்கூடாது அவங்க எதுவுமே யோசிக்கவும் கூடாது கடுமையாக நாங்கள் இருக்கும் வரைக்கும் அவங்க யோசிக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் அப்போ தான் சின்னலேருந்து வந்த நாங்கள் அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்க நாங்கள் எப்படி இருந்து வந்தோமோ அதே மாதிரியே நீங்கள் வரணுன்ற வழிநடத்தில் கொண்டு வர அதால் அவங்க ஒருத்தன் விட்டு பிரிகிறதும் இல்லை ஒருத்தன் ஒன்று செய்ய போகிறானா அடுத்தது நான் செய்வேன்ன்ற உடனே செய்வாங்க அப்படி தங்கச்சி விட்டா எல்லா டிஸ்கஸும் பண்ணுவோம் என்னண்டா என் உடன்பிறப்பு இல்லாட்டிக்கு அதெல்லாம் வீண் மாதிரி அவள் என்னண்டா எங்களை கண்ட்ரோல் பண்ற கடிவாளம் மாதிரி உண்மையா என்னோட உடன்பிறப்பு என்ன கண்ட்ரோல் பண்ற கடிவாளம் மாதிரி எங்களை எல்லாருக்கும் அவள் சொன்னா சின்ன தடங்களோடு இதுலேயும் வந்தது இதில் பிரச்சனைகளும் வந்தது ஒரு சண்டை பிடிப்போம் கத்துவோம் ஆனால் என் தங்கச்சா அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது இப்போதை கொண்டு வந்தாங்கண்டா என் மைண்டை கிளியவானு கொண்டு வந்தது அவள் தான் எல்லாட்டிக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸாக செய்வேன்ன்றதை நானே எதிர்பார்க்கல சந்தோஷம் சரி நன்றி தேங்க்ஸ் உங்களுக்கு முன்னுக்கு நீங்க எங்கட சிரமத்தை மாதிரி ஆசையும் எல்லாத்தையும் ஆசையும் எல்லாரும் அப்படியே சந்தோஷமா இருக்கும் சரியா கேட்டவன வந்தாக்க